இந்த தேர்தல் நெருங்கின உடனே அவங்க கொடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த ஜாதிக்காரங்க இவங்க கூட்டுற மாநாடு, இந்த ஜாதி மாநாடு, இந்த கட்சி மாநாடு, இந்த கட்சி மாநாடு, மகளிர் மாநாடு, முதியோர் மாநாடு, இளைஞர் மாநாடு போட்டு நான் கூட்டம் நிறைய இருக்குன்னு காட்ட நினைச்சிருக்காங்க. எல்லாம் எதுக்காக? சுயநலத்துக்காக. அவங்க குடும்பத்துக்கு பணத்தை சேர்க்கவும், அவங்க கட்சி திரும்ப ஆட்சிக்கு வந்து கட்சி இருந்த அமைச்சர்களாகி, அதுல இருந்து எம்எல்ஏக்களாகி, அமைச்சர்களாகி, அதில் இருந்து நம்ம குடும்பத்துக்காகவும் கட்சிக்காக பணம் சம்பாதிக்கணும். சுயநலக்காரர்கள். எல்லா தமிழக அரசு அனைவரும் சுயநலக்காரர்கள். எனவே தான் இப்போ உள்ள தமிழக அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், கொடுப்பேன்கிறார். கடவுள் தமிழ் அரசியல் பிரதமா யார் யார் என்ன தவசையும் தண்டனை கொடுப்பார். ஒரு அரசியல் எடுத்துக்கோங்க நீங்க. அதாவது நடிகர் ஒரு விஜய் வராரு, கட்சாருன்னு வராரு, எதுக்கு நான் மக்கள் நன்மை செய்யவா? அவர் கோடிக்கணக்கு சம்பாதிச்சாரு, அவர் பணம் சம்பாதிக்கணும் வரல, அதில் அது ஒரு பணம் சம்பாதிக்கணும் வரல. அதாவது அதிகாரத்து வரணும்.